அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த வகை நிலத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும், எந்த வகை நிலமாக இருந்தாலும் சரி, நெல் தவிர மற்ற எல்லா பயிருக்கும் ஒரு பொறிப்பயிர் உருவாக்க முடியுமா அப்படி பாருங்கள். எந்த பயிர்லலாம் நமக்கு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்குது, புழு தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுதோ, முக்கியமாக தக்காளி, கத்தரி, வெண்டைக்காய், மிளகாய் அல்லது எல்லா விதமான காய்கறி பயிர்கள், பருத்தி, இது மாதிரி பயிர்களுக்கெல்லாம் மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா, அரை அடிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி விதையை நிலத்தோட எல்லா பக்கத்துலேயும் நட்டு வைக்கலாம். அதிலிருந்து ஒரு 4 விரல் தள்ளி அரை அடி இடைவெளியில் தட்டைப்பயிர், அது மக்காச்சோளம் சொன்னேன், இது தட்டைப்பயிர் சொல்கிறேன். இதை நட்டு விட்டுட்டு நீங்கள் மற்ற பயிர் பண்ணிங்கன்னா இது வளர்ந்து வரும்போது என்ன செய்யும்னா, நம்ம பயிரை தாக்குற அஸ்வினி, தத்துப்பூச்சி என் மாதிரியான எல்லா வகை பூச்சிகளும் அங்கேயே நின்றுக்கும். வரப்பிலேயே காய்ப்புழு, தண்டு புழு உருவாக்கக்கூடிய எந்த வகை இதாக இருந்தாலும் அங்கேயே நின்றுக்கும். இந்த பொறிப்பயிரில் இன்னுமே ஒரு பயிர் சேர்த்துக்கலாம் முடியும்னா, ஆமணக்கு. ஒவ்வொரு 5 அடிக்கு ஒன்று, 8 அடிக்கு ஒன்று, அதையும் சேர்த்து நட்டுட்டிங்கன்னா சுத்தமாக உள்ள எந்த புழு பூச்சி வராதுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் மோகன்னு ஒரு தம்பி இருக்கார், அவரோட தோட்டத்தில் தக்காளி போட்டாங்க. அதாவது 100 கிலோ தக்காளியில் சொத்தக்காய் வந்து அரை கிலோ தான். 100 கிலோ கத்திரிக்காயில் 1 கிலோ தான் சொத்தக்காய். அந்த 1 கிலோவுமே வடிவம் மாறினது தான். ஆகக்கூடி இந்த சொத்தக்காய் இல்லாத விவசாயத்தை பண்ணுறதுக்கு இந்த முறையை தயவுசெய்து கடைப்பிடிங்க. உங்களுக்கு செலவு குறைஞ்சிரும். முக்கியமாக மல்லிகைப்பூ போடுறோம் பார்த்தீங்களா, மொக்குப்புழு வருதில்ல, மொக்குப்புழு வராமல் இருக்க நிலத்தை சுற்றியும் தட்டைப்பயிரும் மக்காச்சோளமும் நடவு செய்யுங்க. அது இருக்கும்போது காட்டில் எந்த விதமான அந்த மொக்குப்புழுவுக்கான பூச்சிகள் வர்றது நின்று போயிடுங்க. இரண்டாவது, அந்த மொக்குப்புழு இருக்கிற பயிர்களில் அந்த சிவப்பு அரும்பை எடுத்துட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்ப வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் இதை தெளிக்கலாங்க. முக்கியமாக வேப்பங்கொட்டை அப்படிங்கிறப்ப 100 லிட்டர் தண்ணியில் 5லேருந்து 7 கிலோ வேப்பங்கொட்டை இடித்து உள்ளே போட்டுட்டு 10 லிட்டர் கோமியம் கொடுத்துட்டு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, அரை கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சி உள்ளே போட்டு ஊற வைக்கலாம். ஊற வைத்த இந்த திரவத்தை வடிகட்டி அப்படியே பயிர்களுக்கு தெளிக்கலாங்க. இந்த காலத்தில் மல்லிகையில் நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டிய காலம். அப்போ இந்த புழுவால் நமக்கு பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி பொறிப்பயிர்கள் இதை வளர்த்துட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரியான திரவங்களை தெளிக்கிறப்ப எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாத பயிர்களை நம்ம எடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது பப்பாளி வளர்க்குறோம் பார்த்தீங்களா, பப்பாளியில் ரொம்ப அதிகமாக வைரஸ் நோய் வரும். வைரஸ் நோய் வர்றதில் ரொம்ப முக்கியமான பயிர் அது. 2வது வந்து வெண்டைக்காய். 3வது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கொடி வகை பயிர்கள், பந்தலில் இருக்கக்கூடிய பந்தல் பயிர்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப எளிமையாக நமக்கு வைரஸ் நோய் வரும். ஆக்சுவலாக இந்த வைரஸ் நோய்க்கான பூச்சிகள் வர்றதை நம்மளால் கவனிக்க முடியாதுங்கிறப்ப இந்த மாதிரியான பொறிப்பயிர்களை வளர்க்குறப்ப எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இந்த பூச்சிகளை அங்கேயே பிடிச்சிக்கிறதுனால நமக்கு செலவு குறையும், தரமான பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், கீழே தரையில் சாம்பல் கொடுக்க சொன்னோம், சுண்ணாம்பு கொடுக்க சொன்னோம். இது ரெண்டும் மண்ணில் போதுமான அளவு கொடுக்க பயிர் திடமாயிடும். நம்ம தெளிக்க வேண்டிய இலை கரைசல்களில் ஆடாதொடா அப்படிங்கிற அந்த இலையை வந்து நிறைய கலந்துக்கிட்டோம்னா, அது ரொம்ப கசப்புள்ள ஒரு திரவம், அதை கலந்துக்கிட்டோம்னா அதோடைய கசப்பு தன்மையில், 2வது அந்த கசப்பு தன்மை மட்டும் இல்லைங்க, ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகம் உள்ள ஒரு இலையாக இருக்குது. அப்போ நமக்கு தெளிக்கிறப்ப இந்த பூஞ்சை தொற்றோ அல்லது தவறான பாக்டீரியாக்கள் வர்றதோ நின்றுது அந்த ஒரு இலையை சேர்க்குறப்ப. கொஞ்சம் இந்த முயற்சி பண்ணுங்கள். பொறிப்பயிர்கள் நிச்சயம் நம்மளை காப்பாற்றும். அதை செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தானா சொல்லுங்கள், நான் அதோட வீடியோலாம் தரேன், பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.